சரி சரி, இன்னும் எவ்வளவு நாள் 2 பேரும் பிரிஞ்சிருந்திருப்பீங்க? இனிமே நான் சொல்ற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் எப்ப வேண்டாம்னு சொல்றனோ அதுக்கப்புறம் நீங்க 2 பேருமே சேர்ந்து இருக்க கூடாது, சரியா? ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்று ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வர ஜீவா, வைஷு, கண்மணியும் அமர்ந்திருந்தனர். பின்பு ஜீவா அந்த ஃபைலை வாங்கி கொண்டு சென்று அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கியவன் அவர்களை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் விட்டுவிட்டு நேராக அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பிறகு கண்மணி ஓய்வெடுப்பதற்காக தன்னுடைய அறைக்கு சென்று விட வைஷுவும் அனன்யாவும் மேலே ஏறி செல்லும் பொழுது, அண்ணா, டாக்டர் கிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னியே, கேட்டுட்டியா என்றதும் திருதிருவென்று முடித்தவள், ஆ கேட்டுட்டேன் வைஷு. சரி, அப்புறம் உனக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. எனக்கு தெரிஞ்சதை நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? கண்டிப்பா வைஷு என்று கூறியவள், சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துக்கவா? போ, நானும் பேசாம ஆபீஸ் கிளம்பி போகலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆபீஸ் போனா அவர் கூட இருக்கலாம், இங்க இருந்தா ரொம்ப போர் அடிக்குது. அடிப்பாவி, இப்ப கொஞ்ச நாளா தான் நீ ஆபீஸ்க்கு போற, அதுக்குள்ளேயே உன் புருஷனை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியலையா? ஆமா என்றவள் அறைக்கு சென்று தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு கீழே வர அவளை பார்த்த கண்மணி, என்னாச்சு வைஷு, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? அத்த, நான் ஆபீஸ்க்கு தான் கிளம்புறேன். ஏமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இருக்கட்டும் அத்த. பசங்க என்ன பண்றாங்க? 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்த, அப்போ நான் புறப்படவா? சாப்பிட்டு போ வைஷு, டைம் ஆயிடுச்சுல்ல. இல்லத்த, எப்பவும் போல எனக்கும் ஆதிக்கும் லஞ்ச் பேக் பண்ணிடுங்க, நான் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். பாருடா, இப்ப எல்லாம் புருஷனை புரிஞ்சு மேடத்தால இருக்க முடியல. 3 வேளையும் அவன் கூட சேர்ந்துதான் சாப்பிடணும்னு, எனி டைம் அவன் கூடயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுது இல்ல மனசு. ஆமாத்த, உங்க புள்ள அந்த அளவுக்கு என்ன மயக்கி வச்சிருக்காரு, நான் என்ன பண்றது? யாரு, ஏன் பையன் உன்னை மயக்கி வச்சிருக்கானா? அது சரி என்றவர் கிச்சனுக்கு சென்று இருவருக்குமான மதிய உணவை பேக் செய்து எடுத்துக்கொண்டு டிரைவரிடம் கொடுக்க அதை வாங்கி வண்டியில் வைத்தவர் வைஷுவை அழைத்துக் கொண்டு ஆபீஸ் நோக்கி சென்றார். ஆபீஸ் வந்தவள் பிறகு காரில் இருந்து இறங்கி, அண்ணா, நீங்க லஞ்ச் எடுத்துட்டு போய் டைனிங் ரூம்ல வச்சிருங்க. சரிங்க மேடம் என்றவர் சாப்பாட்டு கூடையை எடுத்துக்கொண்டு செல்ல ஆதியின் அறைக்கு செல்லலாம் என்று உள்ளே வந்த வைஷுவை பார்த்து அனைவரும் மரியாதை நிமித்தமாக விஷ் செய்து கொண்டிருக்க அனைவருக்கும் தலையாட்டி விட்டு ஆதியின் அறைக்குள் நுழைய போனவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை. வேண்டாம், ஆதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்று நினைத்து கொண்டே நேராக டைனிங் ஹாலுக்கு சென்று அதன் வழியாக இருந்த இன்னொரு அறைக்குள் புகுந்து அவனுடைய பிரைவேட் ரூமிற்குள் சென்றவள் மீண்டும் ஒரு முறை தன்னை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டாள். பின்பு மெதுவாக சத்தமில்லாமல் அந்த அறையின் கதவை திறந்து பார்க்க ஆதி மிகவும் சீரியஸாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் முகத்தில் ஏதோ ஒரு டென்ஷன், அவனை பார்க்கும் பொழுது கோபத்தில் இருக்கிறான் என்று நன்றாகவே புரிந்தது. அச்சோ, என் புருஷனுக்கு ரொம்ப டென்ஷனா இருப்பார் போல இருக்கே. நல்ல வேலை நான் வந்த, எப்படியாவது போய் அவரோட கோவத்தை நான் குறைச்சே ஆகணும் என்று நினைத்தவள் மெதுவாக பூனை நடை போட்டு அவனை நெருங்கி பின்னாலிருந்து அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்க அப்பொழுதே அது தன்னவள் என்பதை உணர்ந்து கொண்டவனின் உடல் இறுக்கம் சற்று தளர்ந்தது. மெதுவாக அவளை பின்னால் திரும்பி பார்த்தான். வைஷு, என்னடி இது, திடீர்னு சொல்லாம வந்திருக்க, அதுவும் பின்னாடி வழியா வர்ற? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதான் என்று அவள் கூறியதும் பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடிமேல் போட்டு கொண்டவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவனுடைய அந்த இறுக்கமான அணைப்பே அவனுடைய கோபத்தை புரிய வைத்தது. ஆதி, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? நான் டென்ஷனா இருக்கேன்னு நீ எப்படி சொல்ற? நான் வந்து கொஞ்ச நேரம் நின்று உங்க முகத்தை பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்க முகமே சரியில்லைன்னு பார்த்தா இப்போ இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பாருடா, என் பொண்டாட்டி என்ன பத்தி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா இல்லையா பின்ன? சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இல்லடி, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுல்ல, அந்த ஒர்க் ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குது. எங்க பிரச்சனை நடக்குது என்னன்னே புரியல. மெட்டீரியல்ஸ் வரதும் லேட் ஆகுது, ஒர்க்கர்ஸ் ரொம்ப லேட் பண்றாங்க. ஆனா இவ்ளோ நாள் அப்படி இல்ல ஆதி.
ம் ஆமா, இப்பதான் அந்த சைட்டுக்கு புதுசா ஒரு இன்ஜினியரை அப்பாயிண்ட் பண்ணேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. என்ன சொல்றீங்க? அப்படின்னா அந்த ஆள் சரியில்லையா? வேலை ஒழுங்கா பாக்குறது இல்லையா? இல்லனா நமக்கு ஆகாதவங்க யாராவது தான் அவனை அனுப்பி வச்சிருப்பாங்களோ என்று கேட்டதும் ஒரு கணம் புருவத்தை சுருக்கி யோசித்தவன், கரெக்ட் வைஷு, எனக்கு கூட இந்த விஷயம் தோணல பாரு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க ஆதி. அந்த இன்ஜினியர் அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு நமக்கு நம்பிக்கையான ஆள் யார் இருக்காங்களோ அவங்கள போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. கரெக்ட் வைஷு, காலையில இருந்து இதுதான் நான் குழப்பத்துல ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்த இந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்னோட பெரிய ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ணி வச்சுட்ட. காலையில இருந்து உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன்டி. நானும் ஆதி, அதனாலதான் வீட்டுல இருக்க முடியாம கிளம்பி வந்துட்டேன். சரி, சாப்பிடலாம் வரீங்களா? சரிடி, உனக்கு பசிக்குதா? உங்களுக்கு அதிகமா பசிக்கும்னு எனக்கு தெரியும். காலையில நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்ன உடனேவே நீங்க சாப்பிடாம பாதி சாப்பாட்டுலயே எழுந்துட்டீங்க. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர பசியா இருக்கும். நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன வேலையா என்று கண்களை விரித்து கொண்டு கேட்க, ஹலோ பாஸ், நான் ஆபீஸ் ஒர்க்க சொன்னேன். ஆபீஸ் ஒர்க்க சொன்னியா? நான் கூட வேற என்ன ஒண்ணு நினைச்சிட்டேன். கேட்ட பையன் ஆதி நீங்க. இப்ப பாரு, ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் உங்களுக்கு இப்படி தப்பு தப்பா தோணுமா? நீ என் பொண்டாட்டி, உன் கூட நான் அப்படி இப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அப்பப்ப இப்படி ஏதாவது பண்ணினாதான் ரிலாக்ஸா பண்ணிக்கணும், புரிஞ்சுதா? அப்படியா? அதெல்லாம் சரி. இத்தனை வருஷமா எப்படி ஒர்க் பண்ணீங்க? நான் ஏதோ இப்ப கொஞ்ச நாளதான் ஆபீஸ்க்கு வரேன். நமக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது. அந்த சமயத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அடிங்க, அடிச்சு வாய உடச்சிட வேண்டி. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எப்ப கேட்டாலும் இதையதான் சொல்லுவேன். இந்த ஆதியோட வாழ்க்கையில வந்த முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் நீ மட்டும்தான் வைஷு. வைஷு மட்டும்தான். உன் மேல மட்டும்தான் என் கை பற்றிக்கே தவிர வேற எந்த பொண்ணு மேலையும் நான் கை வச்சது கிடையாது. உன் புருஷன் ஒரு உத்தமண்டி, அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஹலோ பாஸ், அத நீங்களே சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அது சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை மட்டும் வராது இல்ல? நான் எப்ப சொன்னேன் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு? என்னை விட அதிகமாவே நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என் ஆதி அந்த நம்பிக்கையை என்னைக்கும் துரோகம் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் வைஷு, நீ என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நிச்சயமா இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உன்னை தவிர யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்டி. இங்கதான் என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா தேவதையா என் கைக்குள்ள இருக்கும் போது வேற எவளையாவது பார்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? வீட்டு சாப்பாடு இவ்ளோ டேஸ்டா வெரைட்டியா எனக்கு கிடைக்கும் போது நான் ஏன் ஹோட்டல் சாப்பாடை ட்ரை பண்ணி பார்க்க போறேன் என்று அவள் கழுத்து வளைவில் தன் இதழ் வைத்து ஊர்வலம் நடத்த, அது கடைசியில் எங்கு சென்று முடியும் என்று அறிந்த வைஷு அவனை நகர்த்தி விட்டு எழுந்து நின்று, ஹலோ சார், இப்ப நீங்க வேற ஏதோ மூட்ல சேஞ்ச் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இப்போ சாப்பிட்ற டைம். நீங்க வந்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிடலாம். எனக்கும் செம்மையா பசிக்குது. காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. ஆமால, ஹாஸ்பிட்டல் போனியே, என்ன சொன்னாங்க? அனன்யாவுக்கு எல்லாம் ஓகே தானே? ஆமா ஆதி, எல்லாமே ஓகே தான். குழந்தை கூட நல்லா இருக்குது. சோ எந்த பிரச்சனையும் இல்லாம இதோட நெக்ஸ்ட் மந்த் வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் டி. சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு நேராக சாப்பிடும் அறைக்கு செல்ல, அப்பொழுதுதான் ஹரியும் விஸ்வாவும் உள்ளே நுழைந்தனர். வைஷு, என்னம்மா காலையில இருந்து ஆளே இல்ல போல என்று ஹரி கேட்க, ஆமாம்மா, அண்ணியா கூட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். அதான் வரும்போதே கையோட லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி, குழந்தை எப்படி இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்குது மாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் விஸ்வாண்ணா, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? தெரியலம்மா, இனிமேதான் லஞ்ச் ஓபன் பண்ணி பார்க்கணும் என்று கூறியதும் பிறகு 4 அமர்ந்து அவர்களது சாப்பாட்டை எல்லாம் பிரித்து வைத்து இருவரும் மாறி மாறி ஷேர் செய்து கொண்டு சாப்பிட்டு முடித்தனர். மீண்டும் தங்களது அறைக்கு வந்து அமர்ந்த ஆதி அவனுடைய வேலையில் மூழ்கிவிட, வைஷுவும் முடிந்த அளவுக்கு அவளால் செய்ய முடிந்ததை செய்து முடித்தாள். பிறகு ஆபீஸ் முடித்து வீட்டிற்கு வந்தவர்கள் குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பார்க்குக்கு சென்றனர்.
அங்கு மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடிய மதுமிதாவும் மாதேஷும் என்றைக்கும் இல்லாத உற்சாகமாக இன்று இருப்பதை பார்த்த ஆதிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வைஷு, இனிமே குழந்தைங்கள டெய்லி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி விளையாட கூட்டிட்டு வந்துடணும்டி. பாரு, அவங்க முகத்துல இன்னைக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆமா ஆதி, என்னதான் நம்ம வீட்டுல அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருந்தாலும் இங்க மத்த குழந்தைய சேர்ந்து விளையாடும் போதுதான் அவங்களுக்கு அதுல ஒரு தனி சந்தோஷமே கிடைக்குது. கரெக்டா சொன்னடி என்றவன் நீண்ட நேரமாக குழந்தையை விளையாட வைத்து விட்டு பின்பு இரவு வீட்டிற்கு அழைத்து வந்து சாப்பிட்டு முடித்ததும் அவரவர்கள் அறைக்கு சென்றனர் உறங்குவதற்காக. இன்று வைஷு குழந்தையை தங்களுடன் வைத்துக் கொள்கிறேன் என்று கூற கண்மணியும் சரி என்று அனுப்பிவிட்டார். ஆதியும் வைஷுவும் குழந்தையை தங்களுக்கு நடுவில் போட்டுக்கொண்டு அவர்களுடன் கொஞ்சம் விளையாடிபடியே உறங்க வைத்து விட்டு பின்பு அவர்களும் உறங்க தொடங்கினர். அதே நேரம் அறைக்கு வந்த ஜீவா அனன்யாவின் மடியில் படுத்துக்கொண்டு, அண்ணா, உனக்கு இப்போ உடம்புல தேவல மாடி. நான் நல்லா இருக்கேன் ஜீவா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு ஸ்கேன்ல பாப்பாவை பார்த்தோம்ல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சுடி. ஆமா ஜீவா, எனக்கும் தான். சரி, டாக்டர் கிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு சொன்னியே, நாங்க எல்லாரும் கூட வெளியில வந்துட்டோம். அப்படி என்ன டவுட் கேட்க போன? ஆமா, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் நீங்க கேப்பீங்க. எல்லாம் உங்களுக்கு தேவையானதை தான் கேட்டு வந்தேன். என்ன, எனக்கு தேவையானதா? அப்படி என்னடி கேட்ட? நீங்க தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாமான்னு கேட்டீங்க. அந்த டவுட் தான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்தேன் என்றதும் அதிர்ச்சியில் வேகமாக எழுந்து அமர்ந்தவன் கண்களை விரித்தபடியே அவளை பார்த்து, அப்படியா, அதுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என்ன சொன்னாங்க, ப்ளீஸ் சொல்லுடி. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன இவ இப்படியெல்லாம் கேக்குறத பார்த்தா டாக்டர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களோ என்று மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்தது. என்ன ஜீவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியல. ஒருவேளை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், அதுக்கு ஏன் உங்க மூஞ்சி இப்படி பீஸ் போன பல்பு மாதிரி இருக்கு? என்ன, பீஸ் போன பல்பு மாதிரி இருக்கா? அப்படியா இருக்கு? ஆமா. சரி, நீ விஷயத்த சொல்லுவியா சொல்ல மாட்டியா? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன் போ என்று வேகமாக அவளிடமிருந்து பிரிந்து படுக்க சென்றவனை பார்த்தவள், டாக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னும் போது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஜீவா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, குட் நைட் என்றவள் படுத்தவுடன் போர்வையை எடுத்து தன் தலையோடு சேர்த்து போர்த்தி கொண்டு படுக்க அவனுக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. அடி பாவி கிராதகி, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லாம எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றா? நாம வேற ஒண்ணும் இருக்காதுன்னு நினைச்சு இவகிட்ட வாய வேற கொடுத்துட்டோமே. இப்ப திரும்ப போனா கிட்ட சேப்பாளா என்று யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் போர்வைக்குள் இருந்த அனன்யாவோ, என்ன இந்த மனுஷன் உண்மையாலுமே தூங்கிட்டாரோ, ஒரு சத்தத்தையும் காணாமே என்று யோசித்துக் கொண்டிருக்க அதே நேரம் அவளது போர்வைக்குள் புகுந்து அவளிடம் நெருங்கி வந்தவன், அண்ணா என்று கிறுக்கமாக அழைக்க, என்ன ஜீவா, நான் தூங்குறேன், என்ன தொல்லை பண்ணாதீங்க. அடியே, டாக்டர் இதத்தான் சொன்னாங்கன்னா நீ முன்னாடியே சொல்லி இருக்கணுமா இல்லையா? கொஞ்ச நேரம் நீ என்ன டென்ஷன் பண்ணி பார்த்தல, அதுல தாண்டி நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல ஜீவா, அதான் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் தூங்குங்க. எனக்கும் செம்ம டயர்டா இருக்கு, நானும் தூங்க போறேன். ஆனா என்னடி? என்ன ஜீவா, போங்க என்று வேகமாக திரும்பி படுக்க போக அவளை வலுக்கட்டாயமாக தன் புறம் திருப்பியவன், என்னடி, நானும் போனா போது மாசமா இருக்க பொண்ணாச்சுன்னு பொறுமையா பேசினா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறியா? அதான் டாக்டர் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னடி என்கிட்ட உன்னோட திமிர்த்தனத்தை காட்டுற என்றவன் அவளை இழுத்து போட்டு அவளுக்கு மேல் வந்து அவளுடைய மொத்த பாரத்தையும் அவள் மேல் படர விடாமல் தன் கைகளை ஊன்றி தாங்கி பிடித்தவன், அண்ணா ரொம்ப நாளாச்சுடி, காஞ்சி கிடக்க, பிளீஸ், டாக்டர் பண்ணலாம்னு தானே சொன்னாங்க. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொன்னாங்க. எனக்கு புரியுது, நான் ரொம்ப ஃபோர்ஸாலாம் இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் என் பாப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் என்று கூறவும் அவளும் வெட்கத்துடன் என்று சொல்லியதுதான் தாமதம். அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தவன் அப்படியே அவள் உதட்டை கைது செய்தான். சிறிது நேரத்தில் மகடிக்கு கட்டுப்பட்ட பாம்பை போல அவளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தவன்
அங்கு ஒரு மென்மையான கூடலுக்கு அச்சாரம் பதித்து கொண்டிருந்தான். அனன்யாவுக்கு நிஜமாலுமே இந்த மென்மையில் ஜீவாவை மிகவும் பிடித்துவிட்டது. இதனால் வரையில் அவனிடம் இப்படி ஒரு மென்மையை பார்க்காதவள் மொத்தமாக அவனுடைய இந்த வித்தையில் மயங்கி போய்தான் கிடந்தாள். அவனுடைய ஆசைக்காக ஒரு தடவை மட்டுமே அவளுடன் கூடியவன் அதற்கு மேல் அவளை தொந்தரவு செய்யாமல் தன் மார்மேல் படுக்க வைத்து முதுகில் தட்டி கொடுக்க அவளும் கணவனின் அணைப்பில் அப்படியே உறங்கி போனாள். இப்படியே 2 மாதங்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக கழிய அனன்யாவிற்கு 5வது மாதம் நடந்து கொண்டிருந்ததால் அவளுக்கு வளையல் போடும் விழா செய்யலாம் என்று ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஜீவாவோ தன்னுடைய மனைவியின் அந்த மேடிற்ற வயிற்றை வைத்து கண் வாங்காமல் அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பான். எங்கிருந்தாலும் அவனுடைய பார்வை அவளுடைய வயிற்றின் மேல்தான் படிந்திருக்கும். நாளை அவளுக்கு விழா செய்யலாம் என்று முடிவெடுத்து இன்று கடைக்கு சென்று அனைத்து பொருட்களையும் வாங்கி வந்து வைத்தவர்கள் 5வது மாதம் என்பதால் குடும்பத்தாட்களை மட்டும் வைத்து செய்து கொள்ள முடிவு செய்தனர். பிறகு அடுத்த நாள் அனைவரும் வந்ததும் அனன்யாவை அமர வைத்து வைஷு தான் அவளுடைய முறையினை செய்து முடித்தாள். பிறகு கவிதா, பிரியங்கா என்று வீட்டின் பெரியவர்கள் அனைவரும் அவளுக்கு நலங்கு வைத்து வளையல் போட, கடைசியாக தன்னவன் வந்து தனக்கு நலங்கு வைப்பதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள். ஜீவாவிற்கு தன் மனைவிக்கு இப்படியெல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு நாள் ஆசை. முதல் கவிதாவின் 5வது மாதம் விசேஷத்தில் தான் தன் மனைவியை சந்தித்தான். இன்று அவளுக்கும் அதே போல ஒரு விழா நடப்பதை நினைத்து அவனுக்கு உள்ளம் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. அனன்யா தன் கணவனையே அவளுடைய காந்த கண்களால் ஊடுருவியபடி பார்த்து கொண்டிருக்க, அவனும் அவளது கண்களை பார்த்தபடியே, அண்ணா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. இந்த தாய்மையோட மெருகுல உன்னோட முகம் ரொம்பவே பிரகாசமா இருக்குது. உன்னை இப்படி ஒரு கோலத்துல பாக்கணும்ன்றதுதான் என்னுடைய எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? இதுக்காக நான் எத்தனை மாசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நாள் நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷத்துல பேச வார்த்தையே வரலடி என்று கண் கலங்கியபடி பேசிய கணவனை பார்த்தவளுக்கும் கண் கலங்கியது. பின்பு அவளுக்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து வளையல் போட்டு பன்னீர் தெளித்தவன் அச்சதையை தூவி 5 வகையான சாப்பாட்டை ஊட்டிவிட்டு தன் மனைவியின் நெற்றியில் தன் இதழினை பதித்து எடுத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அதை பார்த்த அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வைஷு, கார்த்தி இருவரும் சேர்ந்து இது அனைத்தையும் போட்டோவாக எடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக விசேஷம் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்ததும் அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஒன்றாக அமர்ந்திருக்க, அப்பொழுது கண்மணி கார்த்தியின் அம்மாவை பார்த்து, சம்மந்தி, அணுவுக்கு 7வது மாசம் தொடங்கிடுச்சு, நம்ம வளகாப்பு போட்டுடலாமா? ஏன் சம்மந்தி, 9வது மாசம் போட்டுக்கலாம்ல? இல்ல சம்மந்தி, 9வது மாசம் சில டைம் போட முடியாம போயிடும், டெலிவரி ஆயிடும். அதனால 7வது மாசமே ஆசை தீர போட்டுக்கலாமே. அப்படி சொல்றீங்களா? சரி, அப்போ அப்படியே செஞ்சிடலாம் சம்மந்தி. நல்ல நாளா பார்த்து குறிச்சிட்டு மேற்கொண்டு நடக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் பார்க்கலாம். சரி, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் வளகாப்பு முடிஞ்ச உடனே அணுவை எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு வந்துருவோம். அதுக்கு நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது. தாராளமா கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போறதுக்கு நான் என்ன சொல்ல போறேன் சம்மந்தி? காலம் முழுக்க அவ எங்க வீட்டுல எங்க கூட தான் இருக்க போறா. இந்த மாதிரி சமயத்துலதான் உங்க கூட இருக்க முடியும். சோ தாராளமா என் மருமகளை கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. அப்பப்போ நாங்க வந்து பாத்துட்டு மட்டும் போறோம். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று கூற, அதே நேரம் கார்த்தியோ தன் மனைவிக்கு நடக்க போகும் அந்த சீமந்தத்தை நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தான். ஆதியின் பார்வை அணுவின் வயிற்றில் மேலேயே பதித்து வைத்துக் கொண்டிருக்க, அவன் அருகே அமர்ந்த வைஷு, என்னாதி, இப்ப ஏன் உங்க தங்கச்சி இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அணுக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன்டி. ஏன் அப்படி? சப்போஸ் பையன் பிறந்துட்டா அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதான். நீங்க ரொம்ப மோசம். வர வர ரொம்ப பேட் பாய் ஆயிட்டீங்க. பரவாயில்ல, இந்த விஷயத்துல நான் பேட் பாயாவே இருந்துட்டு போறேன். எப்படியா இருந்தாலும் என் தங்கச்சி குழந்தைய நான் விட மாட்டேன். ஓகே ஓகே, புரியுது. கவலையே படாதீங்க. இன்னும் 2 மாசம்தான். அதுக்கப்புறம் அணுவோட குழந்தை கையில வந்துரும். ஆமாண்டி, நம்மளும் அணுவை இங்க தானே கூட்டிட்டு வர போறோம். அவளை நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? நான் பாத்துக்கிறேன் ஆதி. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எனக்கு மேல 2 அத்தைங்க இருக்காங்க.
அவங்க அணுவை தங்கத்தட்டுல வச்சு தாங்குவாங்க. சோ உங்க தங்கச்சியை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை. ஆமா வைஷு, கரெக்டா சொன்ன என்று பேசிக் கொண்டிருக்க பிறகு அனைவரும் புறப்பட்டு அவரவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். அதே நேரம் ஜீவாவோ அன்றைய இரவு அறையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஏதோ யோசனையுடனே இருந்தான். அதை பார்த்த அனன்யா அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் கைகளை பிடிக்க அவள் கண்ணாடி வளையல் சத்தத்தில் திரும்பி பார்த்தவன் அவளை பார்த்து சிரித்துவிட்டு, ஆனா உன் கைக்கு இந்த வளையல் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குதுடி. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. என்ன ஜீவா, குழந்தை மாதிரியே பேசுறீங்க? நமக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் நான் தான் உன்னோட முதல் குழந்தை, நீ தான் என்னோட முதல் குழந்தை, புரியுதா? புரியுது ஜீவா, ஆனா நான் ரூம்குள்ள வரும்போது நீங்க எதையோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னாச்சு? இல்ல, இப்போ உனக்கு 5 மாசம் ஆயிடுச்சு, அதான் வீட்டுல சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது நான் எப்பயோ சொன்னேன் ஜீவா, ஆனா நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்ல. இப்போ 5 மாசம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப திடீர்னு போய் சொன்னாலும் 5 மாசம்னு சொல்லும் போது அவங்க எவ்வளவு ஷாக் ஆகுவாங்க தெரியுமா? எனக்கு புரியுதுடி, ஆனா நான் என்ன பண்ணட்டும்? உன் சைட்ல இருந்தும் நான் யோசிக்கணும் இல்ல? எனக்கு குழந்தையோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னு இப்ப வரைக்கும் என்னால புரிச்சுக்கவே முடியலடி. அவங்களால உனக்கு குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா? என்ன ஜீவா, 1000 தான் இருந்தாலும் இது அவங்க வீட்டு வாரிசு. அப்படியெல்லாம் எதுவும் அந்த குழந்தைக்கு நடந்துக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க தைரியமா இந்த விஷயத்த போன் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு மேலேயும் நான் நாள் கடத்திட்டே போனா அவங்களுக்கு கேட்கும் போது உண்மையிலேயே கோவம் தான் வரும். ஜீவா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்குது, அதை கொஞ்சம் நிறைவேற்றி வைங்க. என்னடி, என்ன ஆசைன்னு சொல்லு. அது வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் எல்லா விசேஷத்துலயும் அவங்க அப்பா அம்மா மாமியார் எல்லாரும் கூட இருந்து பண்றாங்க. ஆனா என் விஷயத்துல எனக்கு அப்பா அம்மா கூட இருக்கு கொடுத்து வைக்கல. இருந்தாலும் மாமியார் மாமனார் மூத்தன் ஓரகத்தின்னு எல்லாருமே இருக்காங்க. இருந்தும் நான் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ற மாதிரியே இருக்குதுடா. சோ என்னுடைய 7வது மாசம் வளகாப்பப்போ நம்மளோட மொத்த குடும்பமும் வந்து நின்னு சந்தோஷமா செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அத நிறைவேற்றி வைப்பியா மாமா என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கேட்க அவன் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. தன் மனைவிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கும் என்று எதிர்பார்க்காதவன் இப்பொழுது அவள் ஆசையை தெரிந்து கொண்ட பின் அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். பிறகு எதை பற்றியும் யோசிக்காமல் போனை எடுத்தவன் தன் அன்னைக்கு அழைத்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து போன் வந்ததில் உற்சாகமடைந்த அவனுடைய அம்மா வேகமாக போனை அட்டன் செய்து, ஹலோ ஜீவா, எப்படி இருக்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க யாருமே நல்லா இல்லப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, உன் அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம், உன்னையும் உன் பொண்டாட்டியும் நாங்க கண்டுக்காம விட்டுட்டோம்னு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப வேதனையா தான் இருக்குது. உன் பொண்டாட்டி கூட பேசி பழகு பார்த்த வரைக்கும் நல்ல பொண்ணாதான் இருக்கிறா. ஆனா உங்க அப்பா தான் இன்னமும் கொஞ்சம் வீம்பா தான் இருக்காரு. ஆனா முன்னங்காட்டியும் இப்போ உன் மேல அவருக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்குது. அப்பப்போ உன்னை பத்தி பேசும்போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. நான் என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுட்டு போயிடுறாரு. எப்படியாவது நம்ம குடும்பம் பழைய மாதிரி ஒன்னா சேர்ந்திருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது ஜீவா. நீ பயப்படுற மாதிரி உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாது. நாங்க அப்படி மோசக்காரவங்க எல்லாம் கிடையாது. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நீங்க சொல்றது புரியுது. இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்துலதான் அன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேம்மா. இதுக்கு மேல அதை உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அது என்ன ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாக்குது. அதான் இன்னைக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு போன் பண்ண. என்ன விஷயம்பா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குது. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க? ஐயோ அம்மா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். அது என்னன்னா, நீங்க பாட்டியாக போறீங்க என்று சந்தோஷத்தில் அவர்கள் கண்களே கலங்கிவிட்டது. என்னடா சொல்ற? அப்போ உன் பொண்டாட்டி மாசமா இருக்காளா? எப்படா செக் பண்ணீங்க? டாக்டர் என்ன சொல்றாங்க? குழந்தை நல்லா இருக்குதா என்று படபடவென்று கேள்வி கேட்க, அம்மா
இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீங்க தயவு செஞ்சு என் மேல கோவப்படக்கூடாது. சொல்லுடா. குழந்தை நல்லா இருக்குது இல்ல? குழந்தையெல்லாம் நல்லா இருக்குதுமா. அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கரெக்டா செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சரிடா, இதுல நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அது என்னன்னா, என தயங்கியவன் அனன்யாவை பார்க்க அவளோ கண்ணை மூடி கண்ணை திறந்து சொல்லுங்க என்பது போல கூற அவனும் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு, அம்மா இப்போ அனாக்கு 5 மாசம் ஆகுதுமா. என்ன சொல்ற ஜீவா? 5 மாசம் ஆச்சா? ஏண்டா இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்ல? அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஆகாதவங்கள ஆகி போயிட்டோமா? இல்ல உன் பொண்டாட்டி தான் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாளா? அம்மா ப்ளீஸ், அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் அவன் மேல குறை சொல்லாதீங்க. கன்ஃபார்ம் ஆனதுல இருந்தே உங்ககிட்ட சொல்லணும்னு அவ என்ன ரொம்ப கட்டாயப்படுத்திக்கிட்டு தான் இருந்தா. எனக்கு தான் ஏதோ கொஞ்சம் தயக்கமாவே இருந்துச்சு. இன்னைக்கு கூட அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. அதனாலதான் இதுக்கு மேல தள்ளி போடாம உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம்னு போன் பண்ணிட்டேன். எதுக்குடா வருத்தப்பட்டா? இன்னைக்கு அவளுக்கு 5வது மாசம் வளையல் போட்டோமா. இந்த டைம்ல நீங்க யாரும் அவ பக்கத்துல இல்லைன்னு அவ ரொம்பவே வருத்தப்பட்டா. வளகாப்புக்காவது கண்டிப்பா நீங்க எல்லாரும் அவ கூட இருக்கணும்னு ரொம்பவே ஃபீல் பண்றாமா. அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. அம்மா அப்பாவா இருந்து நீங்க தானே எல்லாம் முன்னாடி செய்யணும். ஆனா நீங்க இப்படி எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன சொல்ற ஜீவா? நாங்களும் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கோம். நீ தாண்டா எங்களை ஒதுக்கியே வச்சிருக்க. அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மா எத்தனை டைம் உனக்கு போன் பண்ணியிருப்பேன். ஒரு டைமாவது போன் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசியிருப்பியா? கல் நெஞ்சக்காரன். யாருடா இந்த ஃபங்க்ஷன் செஞ்சது? ஆதி வைஷு வீட்டுல தாமா செஞ்சாங்க. அவ கன்சீவ் ஆன நாள்ல இருந்து நாங்க இங்க அவங்க வீட்டுல தான் இருக்கிறோம். என்னால அவளை தனியா விட்டுட்டு ஆபீஸ்க்கு போக முடியாது இல்ல, அதனால அவங்க தான் பாத்துக்கிறாங்க. என்ன ஜீவா, நாங்க இத்தனை பேர் இருந்தோம் இன்னொருத்தவங்க வீட்டுல போய் இருக்கிறேன்னு சொல்ற? இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன வேற என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு இருக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால அப்படி செய்ய வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொல்லணும். சொல்லுடா. இன்னும் எத்தனை விஷயத்த தான் மறைச்சு வச்சிருக்கியோ எல்லாத்தையும் இன்னைக்கே தயவு செஞ்சு கொட்டிடு. ஒவ்வொரு அதிர்ச்சியா கொடுத்து என்ன டென்ஷன் பண்ணாத. நான் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேம்மா. உங்க மருமக தான் வச்சு கொடுத்துருக்கா. என்னடா சொல்ற? நிஜமாவா? இது கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாமா, இந்த குழந்தை வரத்துக்கு முன்னாடிதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்குது. நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கை வாழறோம். இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அவர்கிட்ட பேசிட்டு உடனே உன்னையும் பொண்டாட்டியும் வந்து பாக்கணும்னு ஆசையா இருக்குது. என் மருமக வயித்துல குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குது. அது தெரியாம நான் பாட்டுக்கு இங்க இருந்திருக்கிறேன். அவளோட அந்த மேடான வயித்தை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுப்பா. இன்னைக்கு அப்பா வரட்டும், பேசிட்டு நாங்க எப்போ வர்றோம் என்ன ஏதுங்கிறத உனக்கு நாளைக்கா போன் பண்ணி சொல்றேன். சரிம்மா. சரி, போனை என் மருமக கிட்ட கொடு. இதோ ஒரு நிமிஷம். அண்ணா, அம்மா பேசணுமா? ஐயோ ஜீவா, நான் என்ன பேசுறது? பேசடி, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க என்றதும் போனை வாங்கியவள், ஹலோ அத்தை. என்ன மருமகளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீ மாசமா இருக்காமே, 5 மாசம் ஆச்சுன்னு இப்பதான் சொல்றான். நீயாவது ஒரு வார்த்தை போன் பண்ணி முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. நான் சொல்லதான் நினைச்சேன் அத்தை, ஆனா உங்க புள்ள பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு புரியுதுமா. சரி, குழந்தை நல்லா இருக்குது இல்ல? ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாமே ஓகே அத்தை, ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. கவனமா இரு, சந்தோஷமா இரு. நான் உங்க மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே பேசிட்டு உங்களை நேர்ல வந்து பாக்குறோம். சரிங்கத்த என்றதும் அவர் போனை வைத்து விட ஜீவாவிற்கு எதையோ சாதித்தது போல ஒரு சந்தோஷம். அனன்யாவை பார்த்தவன், அண்ணா தேங்க்ஸ் டி, தேங்க்யூ சோ மச். இவ்வளோ நாள் எனக்குள்ள ஏதோ ஒரு இருக்கும் இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இப்போ அம்மா கிட்ட பேசி எல்லா உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்குது. மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு இந்த விஷயத்த வீட்டுல மறைக்கிறோமேன்னு. இன்னைக்கு நான் சந்தோஷமா நிம்மதியா தூங்க வேண்டி என்றவன் அவள் மடியில் தலை வைத்து படுக்க, குழந்தையை போல உணர்ச்சி வசப்பட்ட தன் கணவனின் தலையை மெதுவாக வருடி கொடுத்தவள், நமக்கு குழந்தை வந்தாச்சுல்ல ஜீவா,
இனி நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிரும். இனி எல்லாரும் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத என்று கூறிவிட்டு பிறகு இருவரும் நிம்மதியாகவே உறங்கி போயினர்.